மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள ஒரு பெரிய வியாபாரியின் கடை மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் 30 மணி நேரம் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டதில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, எதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது? என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் ஒரு பெரிய வியாபாரியின் கடையில் மற்றும் அவரது அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் 30 மணி நேரம் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட தகவல்படி 26 கோடி ரொக்கம் மற்றும் 90 கோடி மதிப்பிலான கணக்கில் வராத சொத்துகளின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. 50 முதல் 55 அதிகாரிகள் சுரனா ஜுவல்லர்ஸ் மற்றும் அவரது ரியல் எஸ்டேட் வணிக வளாகம் மீதும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ராக்கா காலனியில் உள்ள அவரது ஆடம்பர பங்களாவிலும் ஒரு குழு சோதனை மேற்கொண்டிருக்கிறது. நகரின் பல்வேறு இடங்களிலும் அவரது அலுவலகங்கள் மற்றும் தனியார் லாக்கர்கள், வங்கிகள் உள்ள லாக்கர்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். மன்மாட் மற்றும் நந்தன்காலில் உள்ள அவரது குடும்ப உறுப்பினர்களும் வீடுகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக பிடிக்கப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் 7 கார்களில் எடுத்து செல்லப்பட்டு எண்ணும் பணியானது தொடங்கி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அவரது பங்களாவில் அதிகாரிகள் சோதனை செய்யும் பொழுது பணங்கள் எதுவும் கிட்டவில்லை. ஆனாலும் சந்தேகத்தின் அடிப்படையில் அங்கு உள்ள பர்னிச்சர்களை உடைத்த பொழுது அங்கே கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேற்கொண்டு சோதனை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.